ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர் இப்போ ஒரு லேடி டைரக்டரோட படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு திருமணம்லாம் ஆகியிருந்தாலும் இப்ப இந்த லேடி டைரக்டரோட இந்த நடிகருக்கு காதல் வசம் வந்ததுனால அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. இத்தனை வருஷமா அந்த நடிகரை நம்பி கல்யாணம் பண்ணி கூட இருந்த அந்த மனைவி இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே தான் கணவரை பழிவாங்கறதுக்கும் அப்படி தன்னை விட்டுட்டு போன அந்த கணவரை மறுபடியும் அடையறதுக்கும் ரொம்ப பரபரப்பான சில விஷயங்களை பண்றாங்க. அதெல்லாம் என்ன? இன்னொரு பக்கம் பல வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனைவிதான் உலகன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மகாபிரபு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு வரப்போ அவங்களோட மனைவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு என்ன முடிவெடுக்கிறாரு, இப்ப நான் முன்ன சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இப்ப இந்த படத்துல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய பேரு லவ் ஹோ குரந்தர் நாம்ரே. படம் பெங்காலில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை திவே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்தோட ஆரம்பத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல அரண்மனையில இருக்க ஒரு காவலாளி அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு சாமியார் கிட்டையும் வந்து ஜெகநாத் டெம்பிள்ல தங்கியிருந்த மகாபிரபு திடீர்னு காணாம போயிட்டாரு. சில பேரு அந்த மகாபிரபு அவர் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாரு, இறந்துட்டாருன்ற மாதிரிலாம் புரளை பேசுறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தான் வந்து மகாபிரபு எங்க போனாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் இப்ப அந்த சாமியார் கிட்ட சொல்ல சாமியாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா மகாபிரபு சாதாரண ஆள் இல்லைங்க. அவரு இப்படி மகாபிரபுவா ஆகிறதுக்கு முன்னாடி கௌரங்கா அப்படின்ற ஒரு பேர்ல இருந்திருக்காருங்க. அப்படி அவரோட வாழ்க்கையை காமிக்க கௌரங்கா சின்ன வயசுல இருந்து தான் காதலிச்சு விருப்பப்பட்ட ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு. அந்த காலத்துல ஒரு ஓலை வீட்டுல தான் அவர் இருப்பாருங்க. அப்பதான் அந்த கௌரங்கா அவர் காதலிக்கிற நேரத்துல தான் பண்ண ஒரு சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு. அதாவது நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கட்டிக்க போற பொண்ணு பக்கத்துல வந்து அவர் உட்காருவாருங்க. அவங்களோட தலைமுடியையும் அப்படியே கோதி விட்டுட்டு அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்ப கௌரங்காவை பார்த்ததும் கிருஷ்ணான்னு சொல்லி அந்த பொண்ணு பயந்துடுறாங்க. எங்க இப்படிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வரக்கூடாது, மணப்பொண்ணை வந்து பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊரு வழக்கத்தின்படி இப்படி வந்து ரகசியமா பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு உசுரோட இருக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்க இவரும் வாயை பொத்திட்டு அப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு பாசத்துக்காக தான் வந்து பார்த்தன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப கட் பண்ணா திருமணத்துக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையை காமிக்க இவங்க ரொம்ப சந்தோஷமாவே ஒரு நதிக்கரையோரம் வாழ்றாங்க. கௌரங்கா தன்னோட மனைவிக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வாருங்க. இப்படி ஒரு வேலையில தான் கௌரங்கா அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு தான் மனைவிக்கு பிடிச்ச நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வராரு. அங்க கௌரங்காவுடைய அம்மா ரொம்ப சோகத்துல இருக்காங்க. சீக்கிரமா என் மனைவிய கூப்பிடுங்க, அவளுக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், கம்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி அதை ஒன்னு ஒன்னா வெளியே எடுக்க அப்ப திடீர்னு அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ அவ இல்ல, அவ உசுரோட இல்ல, அவளை ஒரு பாம்பு கடிச்சு 3 நாளுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கதறி எழுக இதுல அந்த கௌரங்கா சுக்குநூறா உடஞ்சு போறாங்க. அப்படியே அவர் அந்த இடத்துலயே உட்காந்து அழுகிற மாதிரி காமிக்க இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அப்படி அந்த மகாபிரபு பத்தி சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அவரோட கதையை இப்போ ஒரு படமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையுமே பெங்காலில இருக்கிற ஒரு பெரிய உச்ச நடிகர் அந்த வேஷத்துல நடிக்கிறாருங்க. அப்படி அந்த நடிகருடைய பேரு பார்த்தா. இப்ப அந்த நடிகரை வச்சு அங்க படம் எடுக்கிறது ஒரு டைரக்டர், அவங்க ஒரு லேடி டைரக்டர், அவங்களுடைய பேரு ராய். இந்த ராய் அங்க கட்டுன்னு சொன்ன உடனே இப்ப அந்த நடிகரும் வந்து மானிட்டர் பார்க்கலாமா, நான் நடிப்பெல்லாம் நல்லா நடிச்சிருக்கனா அப்படின்ற மாதிரி கேட்க நீ ரொம்ப செயற்கையா அழுகிற, மகாபிரபு இப்படியெல்லாம் அழுக மாட்டாரு, நீ நல்லா நேச்சுரலா நடிச்சாதான் உனக்கு அவார்டுலாம் கிடைக்கும், இல்லனா மறுபடியும் இன்னொரு படத்தை ஃபிளாப் தான் கொடுப்பேன்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. என்னதான் அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பெரிய நடிகரை அந்த டைரக்டர் திட்டினா கூட அந்த நடிகருக்கு கோவம் வரல, சிரிப்பு தான் வருது. அப்பதான் தெரியுது இவங்க 2 பேருக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாங்க, இந்த நடிகர் தன்னோட மனைவிக்கு தெரியாம அவங்க மனைவி வேலைக்கு போன சமயத்திலையும் ஊருக்கு போன சமயத்திலையும் அவருடைய பெரிய வீட்டுக்கு இந்த லேடி டைரக்டரை கூப்பிடுவாரு. இப்ப கூட ராத்திரி அந்த நடிகருடைய வீட்டுல தான் அந்த லேடி டைரக்டர் இருக்காங்க. அப்படி அந்த பார்த்தா கூடயும் நாளைக்கு என்ன மாதிரியான சீன்ஸை ஷூட் பண்ணலாம், இந்த கதையை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்க நானே மாஸ் படத்துலலாம் நடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு வச்சு அவார்டு பிலிம்னு சொல்லி இந்த படத்துல நடிக்க வச்சுட்டேன், படம் நடிக்கும் போதே தெரியுது படம் ஓடாது, அவார்டு மட்டும் கிடைக்கல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் அங்கத்தான் கேர்ள் ஃப்ரெண்டோடையும் அவர் பேசிக்கிட்டு இருக்க. டேய் நீ சூப்பர் ஸ்டாருடா, உன்ன மாதிரி ஆட்கள்
என்ன படம் பண்ணாலும் ஒரு ஃபேன் பேஸ் வந்து பார்ப்பாங்க. அதுல நீ கருத்துள்ள இந்த மாதிரி மகாபிரபுவோடைய கதையெல்லாம் எடுத்து பண்ணா அவங்களாம் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களும் ஆசையா பேசிக்கிட்டு இருக்க, சரி ஓகே எதுனாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னால இந்த ஷூட்டுக்கு வர முடியாது, நான் வேற ஒரு கால் ஷீட் கொடுத்திருக்கேன், அந்த படத்தை முடிச்சிட்டு இதுக்கு வரதா அங்க சொல்றாரு. அடுத்த ஒரு வாரம் என்னதான் அவர் வேற படத்துல நடிச்சாலும் நம்ம ராய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஷூட்டிங்க்கும் போயிட்டு அங்க கேரவேன்ல அந்த நடிகர் எப்பெல்லாம் வராரோ அந்த கேரவேன்ல அவரோட ஒன்னா இருக்கிற மாதிரியும் இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த ராய் ஒரு சின்ன வீட்டுல வாடகைக்கு இருப்பாங்க, அந்த வீட்டுக்கும் அப்பப்போ இந்த நடிகர் வந்துட்டு போவாரு. இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கேம்ஸ் விளையாடுற மாதிரியும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் அப்படி ஜாலியா காமிக்கிறாங்க. இப்போ ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்குதுங்க. இப்ப அந்த நடிகரும் அந்த மகாபிரபுவோடைய வேஷத்துல நடிக்க அப்படியே கட் பண்ணா இன்னொரு கதையா காமிக்கிறாங்க. இந்த கதை கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும். இப்ப எப்படி இந்த நடிகர் மகாபிரபுவோடைய வேஷத்துல நடிக்கிறாரோ அதே மாதிரி 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த மகாபிரபுவோடைய வேஷத்துல நடிப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு ஆணுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு தான் அங்க நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க படத்துல நடிக்க மாட்டாங்க, டிராமா போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த மகாபிரபுவை பத்தி நடிப்பாங்க. அவங்களுடைய பேரு வினோதினி. அவங்களுக்கு ஒரு குரு இருப்பாரு. இந்த வினோதினிய ஒரு விபரீதமான விஷயத்துல இருந்து அந்த குரு தான் காப்பாத்தி இப்ப இந்த டிராமால அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அதனாலேயே அந்த குரு என்ன சொன்னாலும் வினோதினி கேட்பாங்க. அப்படி அவரு எந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு, அவரு என்னெல்லாம் சொல்றாருன்றத கொஞ்சம் பொறுமையாவே பார்ப்போம். சரி, இப்ப அந்த மகாபிரபுடைய கதைக்கு வருவோம். அதாவது தன்னோட முதல் மனைவி பாம்பு கடிச்சு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கௌரங்கா ரொம்ப சோகமாகறாரு. சில வருஷங்கள்லயே அவர் ரெண்டாவதா இன்னொரு திருமணம் பண்ணிக்க, ஆனா ரெண்டாவது மனைவியோட ஒரு காதலோடையும் சந்தோஷத்தோடையும் அவரால் பழக முடியலைங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் தான் கணவர்கிட்ட காதலோட வரும்போதெல்லாம் அவர் பக்கத்துல கூட நெருங்க மாட்டாரு. அவங்களும் கிட்டத்தட்ட பல வருஷமா உங்களையே தான் நான் சுத்தி வரேன், என்னோட காதல் உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரியும் கேட்க, புரிஞ்சிருச்சு உன் காதல் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கௌரங்கா அந்த பொண்ணை கட்டி அணைச்சிக்க அங்க கட் கட் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆக்சுவலி உண்மையிலேயே அந்த கௌரங்கான்ற மகாபிரபு அப்படி பண்ணிருக்க மாட்டாருங்க. ஆனா ஒரு வேஷத்துல நடிக்கிற இந்த நடிகர் இருக்காரு பாத்தீங்களா, சினிமாவில் நடிப்பாரு, அவரு உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிடுறாரு. இதுலதான் ஹீரோயின் பயங்கரமா காண்டாகி அங்க கட்டுன்னு கட்டிருப்பாங்க. டேய் பைத்தியக்காரா, சொல்ற மட்டும் நடிச்சா போதும்டா, எதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிக்கிற, இன்னொரு வாட்டி நான் சொல்லாம எதனா முந்திரி கட்ட மாதிரி பண்ணனு வைய அவ்வளவுதான்ற மாதிரியும் அங்க அந்த பெரிய நடிகரை போட்டு திட்ட. அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த நடிகருடைய மனைவி வராங்க. டேய் பார்த்தா, என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் ஊருக்கு போற நேரத்துல நம்மளுடைய வீட்டுக்கு இந்த லேடி டைரக்டரை கூட்டு வந்து கூத்தடிக்கிறியா, நான் எல்லாத்தையும் சிசிடிவி கேமரால பாத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த லேடி டைரக்டரையும் பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தருடைய கணவரை அடையணும்னு பாப்ப, உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்களா இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது, கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்குன்ற மாதிரியும் இவங்க ரெண்டு பேரையும் கழுவி ஊத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்கள சமாதானப்படுத்தி அங்க இருந்து கிளம்ப சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் ராய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் பயங்கரமான அழுகை வருது. ஊரு முன்னாடியே அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்கேயுமே அந்த பெரிய நடிகரை நீ ஷாட்டுக்கு போய் நடி, இத பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டோம் அங்க அவரை அனுப்ப. இப்ப மறுபடியும் அவரு அந்த ஷாட்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கதை அந்த காலத்துக்கு போகுது. அதாவது அந்த கௌரங்காவோட கதைக்கு போகுதுங்க. அந்த கௌரங்கா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரெண்டாவது மனைவியோட பேசிக்கிட்டு இருப்பார்ல, அவங்க கூட தான் மேல காதல் இல்லையா அப்படின்ற மாதிரி உருகி பேசிட்டு அப்படியே கௌரங்கா பக்கத்திலேயே படுத்து தூங்குவாங்க. ஆனா உண்மையில கௌரங்கா தூங்குற மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. இதுக்கு மேலேயும் இங்க இருந்து இந்த பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறது நம்மளுடைய கடவுள் தான், அப்படி அந்த கடவுளை நோக்கி நம்ம ஒரு யாத்திரை போவோம்னு சொல்லி அப்படி அந்த கடவுளை தேடியும் அவர் பயணிக்கிறாரு. அப்படி பல கிலோமீட்டர் பயணிக்க, பல நாட்கள் பயணிக்க, அப்படிதான் அங்க ஒரு கோயிலை அவர் பாக்குறாரு. அந்த கோயிலை பார்த்ததும் அவருடைய மனசு உருகுதுங்க. இப்ப அந்த கோயிலை நோக்கியும் அவரு ஓடி வராரு. இதையுமே இப்போ இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வினோதினின்னு ஒரு பொண்ணு நாடகத்திலையும் நடிச்சு காமிக்க, இப்ப மறுபடியும் உண்மை கதையான அந்த கௌரங்காவை காமிக்கிறாங்க. கௌரங்கா அவருடைய உதவியாளர்களோட தான் அங்க இருக்கிற கோயிலுக்கு வந்திருப்பாரு. எப்ப அவர் அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாரோ அப்பயே அந்த ஊரு பயங்கர செழிப்பா மாறி இருக்கோங்க. முக்கியமா அந்த ஊர்ல ஒரு மாமன்னர் இருந்திருப்பாரு. ஆக்சுவலி அந்த மன்னருக்கும் பக்கத்து நாட்டு மன்னருக்கும் ரொம்ப காலமாவே சண்டை போயிட்டு இருக்கும். சண்டை போறதுனாலையும் வார் நடக்கிறதுனாலையும் ஊருக்குள்ள பல பஞ்சங்கள் ஏற்படும். இந்த சண்டையை எப்படின்னா போக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப நாளாவே அந்த ஊர்ல இருக்கிற கடவுள்கிட்ட இந்த மன்னர் வேண்டிக்கிறது ஒண்ணுங்க. ஆனா இப்போ இந்த மகாபிரபு காலடி எடுத்து வச்சாரோ அந்த பஞ்சம்லாம் நீங்கி மறுபடியும் விவசாயம் பண்ற நிலைமைக்கு அந்த ஊர் வர, இப்ப அந்த கோயில்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மகாபிரபுவை பார்த்தும் மன்னர் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்படி அந்த கோயில்ல ஒரு சின்ன அறையில தாங்க அந்த மகாபிரபு தங்கியிருக்காரு. அவரையும் பார்த்து
பார்த்து இப்ப இந்த மன்னர் வணங்க, உங்களுடைய அருள்னாலையும் நீங்க இங்க வந்ததுனாலையும் தான் எங்க ஊரு இப்படி செழிப்பா மாறுச்சு, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, என்னோட அருள் எதுவுமே இல்ல, இங்க இருக்கிற கடவுளுடைய அருள் தான் எல்லாமே. ஒரு மன்னர்னா ஒரு அப்பாக்கு சமம். ஒரு ஃபாதர் எப்படி அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் பாத்துக்கிறாரோ அப்படிதான் நீங்களும் இந்த ஊரை பாத்துக்கணும். அது இல்லாம தேவையில்லாம இந்த சண்டையெல்லாம் தவிர்த்துருங்க. மனுஷன் வாழ்றதே ரொம்ப அபூர்வம். அவன் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் வரான். அப்படிப்பட்டவனை இன்னொரு போராட்டத்துல தள்ளி அவனோட உசுரை எடுக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்ல. அதனால எதிரி நாட்டு மன்னரோட நீங்க சண்டை போறத இப்பவே நிப்பாட்டுங்க அப்படின்னு சில அறிவுரைகளையும் அந்த மன்னருக்கு இந்த மகாபிரபு சொல்றாரு. மன்னரும் மகாபிரபு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நீங்க சொல்றபடியே கேட்கற, உடனடியா இதை நிப்பாட்டுறேன், நான் பீச தேடி போறேன்ற மாதிரியும் அவரு அங்கிருந்து கிளம்ப. அப்படி இந்த கதையை தான் இப்ப நம்ம ஹீரோயின் ராய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க படத்துல ஷூட் பண்றாங்க. அதே வேலையில அவங்க வீட்டுல உக்காண்டும் அடுத்த நாள் சீனுக்கான ஸ்கிரிப்டை எழுதிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பெரிய நடிகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வராருங்க. எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டோம் படிச்சுக்கிட்டுமே இருக்கியே, நம்ம ஏன் பெட்ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி டைரக்டரை அவர் கூப்பிட, ஆல்ரெடி அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருப்பாங்க. நீ உன் மனைவியை விட்டுட்ட, அவளை மொத்தமா மறந்துட்டேன்னு சொல்லி தானே என்கிட்ட வந்த, இப்ப என்னன்னா உன் பொண்டாட்டி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சட்டம் போட்டுட்டு போறாளே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரியாக உடனே அந்த டைரக்டரையும் அந்த நடிகர் முத்தம் விட்டுட்டு, இப்ப சொல்றேன், என் மனைவிய நான் விட்டுட்டேன், அவளை சீக்கிரமாவே விவாகரத்து பண்ணிட்டு உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறதா அங்க வாக்கு கொடுக்குறாரு. இப்ப மறுபடியும் கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. அதாவது அந்த மகாபிரபு காலத்துல நடக்கிற கதைக்கு போகுது. அப்ப அந்த எதிரி நாட்டு மன்னர் இருக்கான் பாத்தீங்களா, என்னடா இது, நம்ம கூட வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருந்த மன்னர் திடீர்னு சண்டையை நிப்பாட்டிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரே. அது இல்லாம அவங்க நாடு வேற போர் நடக்கிற காலத்தை கூட ரொம்ப வளமா இருக்கே, எப்படி இது, இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நேரா அங்க இருக்கிற ஒரு சாமியார்கிட்டயும் வந்து விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த சாமியார், ஊருக்குள்ள மகாபிரபு அப்படின்ற ஒரு முனிவர் வந்தாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிரி நாட்டு மன்னருக்கு சொல்ல, இப்ப அந்த மன்னருமே எப்படின்னா இந்த மகாபிரபுவை நம்ம ஊருக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு திட்டம் போடுறாரு. கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இந்த பெரிய நடிகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ அவரோட மனைவியை வந்து பாக்குறாரு. ஆமா, எனக்கும் அந்த டைரக்டருக்கும் இருக்கிற தொடர்பு உண்மைதான், நான் அவளை உண்மையா காதலிக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னோட என்னால வாழ முடியாது, இதோ விவாகரத்து பத்திரம், இதுல கையெழுத்து போடு, இந்த நொடியே நம்ம பிரிஞ்சிடலான்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அவங்க மனைவியும் கண் கலங்கி போய், இதுக்கான உன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன், சரி ஓகே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ற மாதிரியும் அந்த கையெழுத்தையும் போடுறாங்க. இப்போ அந்த நடிகர் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எப்படியோ நம்ம பிரிய போறோம், அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு வாட்டி கார்ல ஒரு டிரைவ் போலாமான்ற மாதிரி அவங்க கேட்க, இப்ப அந்த நடிகரோட இப்ப அந்த மனைவியும் ஒரு டிரைவ் மாதிரி போறாங்க. அப்பதான் அந்த நடிகரோட மனைவிக்கு எவ்வளவு நாள் என்ன நடந்தது, அவங்களுக்கு எப்படி இந்த நடிகருக்கு இருக்கிற அந்த தொடர்பு தெரிஞ்சதுன்ற மாதிரியும் காமிக்க, இவங்க ரொம்ப சந்தோஷமா தான் அந்த நடிகரோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவர் எந்த ஷூட்டிங் எல்லாம் போறாரோ எல்லா ஷூட்டிங்க்கும் போவாங்க, எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும் போவாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நடிகர் எந்த சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிக்கும் அந்த மனைவியை கூட்டிட்டு போகாம விடுறாரு. கொஞ்ச நாள்லயே நியூஸ் பேப்பர்லயும் யூடியூப்லயும் அந்த பெரிய நடிகருக்கு அந்த டைரக்டரோட ஒரு தொடர்பு இருக்கிற விஷயமும் அப்படியே கசிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் இந்த மனைவி ஒரு போன்ல பார்த்து இதெல்லாம் நம்புறதா ரூமஸா தெரியாம இந்த நடிகரை கண்காணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கிறப்பதான் அவரோட உண்மை முகம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. இப்ப அந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடகம் போடுற ஒரு லேடி இருப்பாங்க பாத்தீங்களா, அதான் பினோதினி. அவங்களுமே அவங்களுடைய குருவை காதலிப்பாங்க. ஆமாங்க, உண்மையாலேயே இந்த பினோதினி ஒரு விபச்சார விடுதியில தான் இருப்பாங்க. அங்க இருந்து இந்த குரு தான் அவங்கள கூட்டிட்டு வந்து இப்படி மகாபிரபுடைய வேஷம் போட்டு அங்க நடிக்க வச்சிருப்பாரு. அப்படி அந்த சாமியோட வேஷம் போட்டதுனால அவங்களுடைய கேரக்டரே அங்க மாறி அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குங்க. அதனாலேயே அந்த குருவை காதலிச்சிருப்பாங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு கதை வருது. இப்போ இந்த டைரக்டருமே அந்த நடிகர்கிட்ட, நம்ம நாளைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போறோம், ஆனா உண்மையிலே மகாபிரபு அவர் வாழ்க்கையோடைய முடிவை அவரே தேடிக்கிட்டதா சொல்றாங்க. அவரோட முடிவுல ஒரு 4-5 தியரிஸ் இருக்கு. சில பேரு அவரே சமாதி கட்டி அதுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்றாங்க. சில பேரு அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. சில பேர் அந்த எதிரி நாட்டு மன்னர் பேராசையால அவரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்படுற தியரி என்னன்னா, அவரு அங்க இருந்து கடவுள் தெரியறதாகவும் கடவுள் கிட்ட போக போறதாகவும் சொல்லி ஒரு கடலை நோக்கி ஓடி அந்த கடல்ல போய் அவரு கலந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரு எங்க தெரியுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையா நம்பப்படுது. இப்படி இந்த 4 தியரியில இருந்துதான் நம்ம ஒரு தியரிய நாளைக்கு கிளைமேக்ஸா ஷூட் பண்ண போறோன்ற மாதிரியும் அவர் அங்க சொல்லிட்டு இருக்க, இப்போ மகாபிரபுவுடைய காலத்துக்கு கதை போகுதுங்க. உண்மையாலேயே அந்த கோயில்ல இருந்த மகாபிரபு திடீர்னு காணாம போறாரு. இதுல அந்த நாட்டுடைய மன்னர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு.
மகாபிரபு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற எல்லாமே மாறுச்சு. ஆனா திடீர்னு அவர் காணாம போயிட்டாருன்னு சொல்லி அதே ஊருக்குள்ள இருக்கிற நித்யானந்தா அப்படின்ற மாதிரி ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு சாமியார் வந்தாரு பாத்தீங்களா? அந்த சாமியார் கிட்ட வந்து இந்த விஷயங்களை மன்னர் சொல்றாரு. எப்படின்னா மகாபிரபுவை நம்ம கண்டுபிடிச்சாகணும். நான் அப்பவே சொன்னேன் என்னோட அரண்மனைக்கு வந்து தங்குங்க, இந்த சின்ன ரூம்ல எல்லாம் தங்காதீங்கன்ட்டு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகாபிரபு மறுபடியும் எங்க ஊருக்கு தேவைன்ற மாதிரியும் அங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மகாபிரபுவையும் தேட இங்க 80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிராமா நடிகையான நம்ம வினோதினிய நடிப்பை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஜமீன்தார் அழுகை வந்துருது. அவரு அந்த வினோதினியை நேர்ல பார்த்து இப்படி ஒரு பையன் மகா நடிகனா உங்களுக்கு எப்படி சாமி கிடைச்சான் அப்படின்ற மாதிரி அந்த குரு கிட்டையும் கேட்க, அப்பதான் அந்த குரு இவன் பையன் இல்ல, இவன் உண்மையாலேயே ஒரு பொண்ணு, இவன் ஒரு விபச்சார விடுதியில வேலையில பார்த்துட்டு இருந்தான், அங்கிருந்து தான் நான் கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரி எல்லா உண்மைகளும் சொன்னவன எந்த வாயால அந்த ஜமீன்தார் பாராட்டினாரோ அதோ வாயால பயங்கரமா திட்டுறாரு. இப்படி ஒரு வேலை பார்த்த ஒரு பொண்ணையா கடவுள் வேஷத்துல நடிக்க வைக்கிறது, அது ஒரு நாளும் எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியும் இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த வேஷத்துல நடிக்கவே கூடாதுன்ற மாதிரியும் அங்க கடுமையா பேசுறாரு. அப்ப நம்ம வினோதினிக்கு ஆதரவா அந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க இருக்காரு. அவருமே பேசி அந்த ஜமீன்தார எப்படியோ சமாளிச்சு அந்த இடத்தை விட்டும் அனுப்புறாரு. கதை மறுபடியும் மகாபிரபுவுடைய காலத்துக்கு போக இப்ப அந்த நித்யானந்தா சாமியாரும் மகாபிரபு தங்கியிருந்த அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தோம். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் மகாபிரபு எங்க போனாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாருங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கதைய சொல்றாங்க. நிகழ்காலத்துக்கு கதை வருது. அப்படி நம்ம நடிகர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அவங்க மனைவி கால் பண்ண ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதாவது இப்போ அந்த நடிகரோட மனைவி பிரெக்னண்டா இருக்காங்களாம். அந்த விஷயத்தையும் அந்த நடிகர் கிட்ட சொல்ல நடிகர் ஷாக் ஆகுறாரு. நம்ம ஆல்ரெடி விவாகரத்து அப்ளை பண்ணிட்டோம், இப்ப நீ வந்து பிரெக்னன்ட் சொன்னா எப்படி, பேசாம கலைச்சிரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல அதுல அந்த மனைவி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நம்ம எப்படின்னா பிரெக்னன்ட் ஆனோன்னு சொல்லி பல வருஷமா முயற்சி பண்ணோம், ஒவ்வொரு நாளும் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப நான் பிரெக்னன்ட் ஆகும் போதோ நீங்க என்ன பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கலைச்சிடுன்னு சொன்னா இது எப்படி அர்த்தமாகும்? எனக்கு இந்த குழந்தை வேணும், நான் பெத்துக்க தான் போறேன், முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா போனை வச்சிருங்கன்ற மாதிரியும் அவங்க ரொம்ப கடுமையா பேசிட்டு போனை வைக்க தான் முன்னாள் மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுனது எல்லாத்தையும் பார்த்து அந்த நடிகருக்குமே தான் மனைவி மேல ஒரு சிம்பத்தி வருதுங்க. இப்ப அந்த டைரக்டரும் அந்த இடத்துக்கு வந்து ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, எப்ப நடிக்க வருவேன்ற மாதிரி கேட்க இதோ வந்துடுறேன்னு சொல்ல என்ன ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கு, எதனா பிரச்சனையா கேக்குறாங்க. நடிகருமே ஒன்னும் இல்ல அப்படின்னு அவங்க மனைவி இப்ப சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த எல்லாத்தையுமே இப்ப அந்த டைரக்டர் கிட்ட இருந்தும் அவங்க மறைக்கிறாரு. கதை இப்போ ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. அந்த வினோதினியையும் அந்த குருவையும் காமிக்க எந்த விடுதியில இருந்து அந்த வினோதினிய குரு கூட்டிட்டு வந்தாரோ அதே விடுதிக்கு மறுபடியும் வினோதினியை அவர் கூட்டிட்டு வர மாதிரியும், அப்படி அந்த இடத்துல இருக்கிற ஒரு அறையில வினோதினியோட அவரு ஒன்னா இருக்கிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. இப்போ கதை அந்த மகாபிரபுடைய காலத்துக்கு போக மகாபிரபு காணாம போனதுக்கு அப்புறம் அவரை தேடி வர சாமியாரும் பல இடங்கள்ல தேடியும் அந்த கோயில்ல இருக்கிற குருக்கள் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. இங்க நம்ம ஹீரோயின் ராய் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம படத்தை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், நாளையோட படம் முடியுது. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னல அந்த 4 தியரியில இருந்து எதனா ஒரு தியரியை தான் கிளைமேக்ஸா எடுக்கணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அது எதையுமே இந்த நடிகர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. அவர் ஏதோ போன்ல ரொம்ப மும்முரமா சேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவங்க மனைவி கிட்ட தான் அந்த நடிகர் சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அது எதுவுமே இப்ப இந்த லேடி டைரக்டருக்கு தெரியாது. அப்படியே அந்த நாள் முழுக்க மறுபடியும் தான் மனைவியோட அவரு சகவச்சமா பேசுற மாதிரியும் அப்படி அவங்க மனைவியை அந்த குழந்தைய பெத்துக்க சொல்ற மாதிரியும் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. நாள் அளவுல இந்த லேடி டைரக்டர் மேலே இருக்கிற காதல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நடிகருக்கு போய் மறுபடியும் அவங்க மனைவியை புரிஞ்சுக்கிட்டு மனைவியோட வாழ்றதுதான் நல்லா இருக்கும், அதுதான் நல்ல வாழ்க்கைன்ற மாதிரியும் இப்ப அந்த நடிகர் முழுசா மாறுறாரு. ஆனா அவர் இப்படி மாறின விஷயம் எதுவுமே இந்த லேடி டைரக்டருக்கு தெரியாதுங்க. அது அந்த நடிகருக்குள்ள மட்டும்தாங்க இருக்கும். இப்படி ஒரு வேலையில வினோதினி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த விடுதியில இருக்கும் போதோ அந்த விடுதியில அந்த குரு ஒரு மீட்டிங்க போறாருங்க. ஆக்சுவலி அங்க நாடக சபால இருக்கிறவங்க கூடலாம் அந்த குரு பேசிக்கிட்டு இருக்காரு. வினோதினி இந்த நாடகத்துல நடிக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல, அப்பதான் குருவுமே நான் எதுக்கு ஒரு ஆணை இந்த வேஷத்துல நடிக்க வைக்காம ஒரு பெண்ணை இந்த வேஷத்துல நடிக்க வைக்கிறதா எல்லாமே கல்லா கட்டத்துக்கு தான், நான் அவளை அந்த விடுதியிலேருந்து கூட்டிட்டு வந்ததே இப்படி இந்த நாடகத்துல நடிக்க வச்சு காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுயநலமா பேசுறாரு. அப்பதான் அந்த குருவுடைய சுயரூபமோ தன்னை இவர் கூட்டிட்டு வந்து காசு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியும் பின்னாடி இருந்து ஒட்டி கேட்கிற வினோதினிக்கு அது தெரியுதுங்க. இது எல்லாத்தையும் அவர் ஒரு காதல் நாள் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அவங்களுடைய மனசு சுக்குநூறா உடஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அந்த குரு நம்ம வினோதினி கிட்ட வரும்போதோ நாளைக்கு நம்மளோட டிராமா இருக்கு, அதுக்கு நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான்
வினோதினி, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது, இதுக்கப்புறம் இந்த டிராமா கம்பெனிலையும் என்னால இருக்க முடியாது, எந்த மகாபிரபுவோடைய வேஷத்துல நடிச்சதுக்காக என்னோட கேரக்டர் மாறி இங்க எனக்கு ஒரு நல்ல பேரு கிடைச்சதோ அதே மகாபிரபு அந்த கடவுளை நோக்கி பயணிச்ச மாதிரியே நானும் உங்களை விட்டு கடவுளை நோக்கி பயணிக்க போறேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அப்படி அந்த குருவை விட்டுட்டு இப்ப நம்ம வினோதினி அப்படியே கடவுளை நோக்கி பயணிக்க இப்ப அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு பீச்சுக்கு தாங்க வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட தியரிஸ் படி அந்த மகாபிரபு கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவர் கோயில்ல மட்டும் இல்ல, தூண்லையும் இயற்கையிலையும் ஏன் கடல்லையும் கூட அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரு உணர்ந்திருக்கணும். அதனால்தான் கடவுளை நோக்கி அவரு இந்த பீச்சுக்குள்ள இறங்கியிருக்கணும். அப்படி இறங்குறப்பவே அவரோட வாழ்க்கை மாறி அவர் திடீர்னு காணாம போயிருக்கணும். ஸோ இப்படிதான் என்னோட படத்தோட கிளைமேக்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரியும் அவங்க அந்த இடத்துல அந்த கிளைமேக்ஸை முடிவு பண்ணி இப்போ அதை ஷூட் பண்ணலான்னு சொல்லியும் அந்த நடிகர்கிட்டையும் இப்படி நடிக்க சொல்லிட்டு அப்படியே மானிட்டர் முன்னாடி வந்து உக்காடுறாங்க. அப்பதான் அந்த நடிகருடைய மொபைலுக்கு தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்க, என்ன கால் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த நடிகரோட மனைவி தான் நிறைய கால் பண்ணியிருக்காங்க போல. அது இல்லாம நிறைய வாய்ஸ் மெசேஜ் வேற அவங்க பண்ணியிருக்க. என்ன மெசேஜ் அப்படின்ற மாதிரியும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அவங்க கேட்குறாங்க. அதுல தான், நீ இப்படி மாறுவ, மறுபடியும் என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியல, அப்படி நீ என்கிட்ட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எப்போ முழுசா அந்த லேடி டைரக்டரை விட்டுட்டு மொத்தமா என்கிட்ட வரப்போறன்னு கேட்க பதிலுக்கு அந்த நடிகரும், இன்னியோட ஷூட்டிங் முடியுது, அதுக்கப்புறம் அவளை மொத்தமா விட்டுருவேன், உன்னோட தான் வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க மனைவி கிட்ட அவரு சேட் பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் அந்த லேடி டைரக்டர் படிச்ச உடனே கண் கலங்கி போறாங்க. உண்மையில பார்த்தா அந்த நடிகர் தான் தன் மனைவியை ஏமாத்தி அந்த லேடி டைரக்டர் கிட்ட வந்தாரு. இப்போ இந்த லேடி டைரக்டரை நம்ப வச்சு ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி மறுபடியும் அவங்க மனைவி கிட்ட போறதுனால உண்மையில இப்ப இந்த ஹீரோயினான இந்த டைரக்டர் ராய் தாங்க பாவம் நொறுங்கி போறாங்க. தன்னை இப்ப ஏமாத்தின அந்த நடிகரையும் அப்படியே பார்த்துட்டு இப்ப இந்த ஷாட்டை முடிச்சுட்டு நம்மளும் அந்த மகாபிரபு போன மாதிரி அவர்கிட்டயே போயிடணுன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப அந்த ஃபைனல் ஷாட்டையும் அவங்க அங்க எடுக்க உண்மையிலே மகாபிரபுவும் அந்த கோயில்ல இருந்து இந்த கடலுக்குள்ள இறங்கி கடவுளை நோக்கி போற மாதிரிதான் அங்க அந்த பிளாஷ்பேக்லையும் காமிக்க, இப்போ அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயின் ராய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பாத் டப்புல படுத்து கிடக்குறாங்க. அப்படி அந்த பாட் டப்புலயே அவங்களோட வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கிற மாதிரியும் ஒரு சேடான எண்டிங்ல தான் இந்த படம் முடிகிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. ஒரு ஆன்மீக கதை அப்படின்றதுனால இந்த படத்துல ஆன்மீகமா நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. நான் விஷுவலா எனக்கு புரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த கதையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி கிளைமேக்ஸ்ல இந்த 3 கதைகள்லையும் அவங்க ஒரே விஷயமான நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும் போதோ என்ன மாதிரியான கதை உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.